பரவாயில்லையாக்கா? நீங்களும் தண்ணி எடுக்க தான் வந்தீங்களா? நான் அப்போ கூப்பிட்டேன், நானும் வரேன் நில்லுங்கக்கான்னு. உங்களுக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. எனக்கு கேட்கலையடி கீதா. கேட்டிருந்தா நின்று 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போயிருக்கலாமே குறுக்குறுனா போகிறதுக்கு. சரி, பால் கறக்க உங்களுக்கு நேரம் ஆகிட்டு போல, அத்தான் கண்டுக்காமல் போகிறீங்களா அப்படின்னு அப்புறமா நினச்சிக்கிட்டேன். அப்புறம் சொசைட்டிக்கு நேரம் போச்சுன்னா பால் வண்டி போயிடும், அத்தான் வேகமாக போகிறீங்களா அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். இன்னைக்கு பாலில் நேரமாகவே கறந்து ஊற்றிட்டு ஓடியாந்துட்டேன். எனக்கு கேட்கலையா கீதா? நீ சத்தம் போட்டக்கூடாது. அத்தம்மா தான் கூப்பிட்டேன் பத்திரக்காளியாக்கா. உங்களுக்கு கேட்கல, சரி விடுங்க. நீங்கள் வேற என்னமோ கவனத்தில் இருந்திருப்பீங்களாட்டுங்குது, கவனிக்கல. அதுக்குள்ளேயும் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டா? ஆமாண்டா, அந்த சாறு வேற குனிய வச்சு முதுகுலயே நங்கு நங்குன்னு கொட்டுவாரு. டேய், நீ வரும்போது காசு எடுத்துட்டு வந்துரு. அந்த அந்த ஆயா கடையில மாங்காய் இருக்கு, இன்னைக்கு வாங்கலாம். நான் இன்னைக்கு வரல, போங்களே. எங்கள் அம்மா கிட்ட வவுறு வலிக்குதுமா அப்படின்னு சொன்னேன். சரி லீவ் போட்டுக்கடா, வீட்லேயே இருந்துக்கா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அந்த வாதையார் வந்தால் என்னையே தான் டெய்லியும் பிடிச்சி அடிக்கிறாங்க. நான் இன்னைக்கெலாம் வரமாட்டேன். ஏன்டா, வீட்டு பாடம் எழுதிவிட்டியா எழுதலையா? நான்லாம் எழுதலை. அந்த வாதியார் என்ன பார்த்தாவே அடிக்கிறாங்க, நான் எழுதவும் இல்லை. நானும் இன்னைக்கு வரவே மாட்டேன். ஏமாத்திவிட்டு லீவ் போட்டுக்கிட்டு உங்கள் அம்மாட்டே சொல்லி கொடுக்குறேன். இரு, நீ போடா உன் வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன்டா கமலம் அவன் தானே நீ? ஏன்னா இந்நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போகாமல் இங்கே சுற்றிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? எனக்கு ராத்திரிலேருந்து வவுத்து வலிக்கா. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், சரி லீவ் போட்டுக்கடா வீட்லேயே இருந்துக்கா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இவனுங்களாம் இந்த இப்போ போவாங்க. ஏன்டா வவுத்து வலிங்கிற இப்படி சுற்றிக்கிட்டு தெரியறியா? வீட்டில் படுத்துட்டு கிடக்க வேண்டியதானே? வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறேங்க்கா. என்னமோ போய் ஏமாத்திக்கிட்டு தெரியுறே, என்னமோ உங்கள் அம்மாட்ட வாரம் இரு. நான் ஒன்றும் ஏமாத்தலை, எனக்கு நைட்லேருந்து வவுத்து வலி ரொம்ப. அதான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, சரி லீவ் போட்டுக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னிச்சு. எக்கா, இந்த பயலுகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் நிப்பிட்டாவே எங்கிருந்து தான் நோவு வருது, இல்லாத நோவெல்லாம் உருவாக்கிக்கிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் குந்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நோவுதுங்கிறானுங்க. நம்மளாட்டம் அப்புறம் கைட்டப்படக்கூட தெரியும். நம்மளாட்டம் இவனுங்களும் கைட்டப்படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சா இவனுங்க நல்லா ஏமாத்திக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு திரியிறானுங்க. வவுத்து வழியாக அது இதுன்னா நாமளும் பயந்துக்கிட்டு எப்படி அமுச்சு விட்றது? அப்புறம் நம்மள மாதிரி கைட்டப்பட்டா தான் யோசிப்பானுங்க. அப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அதுவும் சரித்தான். பார்த்தீங்களாக்கா, இந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு பேச்சு எங்கே அடங்குறானுங்க? எங்கே பார்த்தாலும் கிணத்துல குச்சிட்டு கிடக்குறானுங்க, ஆற்றுல பார்த்தா மீன் பிடிச்சிட்டு திரியிறானுங்க. அப்புறம் வவுறு வலின்னு லீவுங்கிறானுங்க. 10 மணி வரைக்கும் வவுத்து வலி, காய்ச்சல், தலைவலின்னு கிடக்குறானுங்க. பள்ளிக்கூடத்து பெல்லு அடித்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆணிச்சுன்னா இவங்க ஆட்டம் ஆரம்பம். அங்கே பம்பரம் விளையாடுறது, இல்லைன்னா கோழி குண்டு விளையாடுறது, வீட்டில் அசாமல் அடங்கி உடங்கிக்க மாட்டானுங்க. ஆமாம், கமலாவில் பார்த்தா அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கணும். வாங்கினே, எங்கள் தோட்டத்துக்கு கிளம்பிட்டீங்களா? தண்ணி பாய்ச்சறதுக்கா இல்லை மருந்து அரைச்சி ஒன்றுமா? ஆமாம்மா, தோட்டத்துக்கு தான் தண்ணி பாய்ச்சணும். அப்புறமேட்டுக்கு இந்த பூச்சி ஒரே பூச்சா இருக்குது. அதுக்கு என்னன்னு அந்த செடியை பிடுங்கிட்டு போய் கடைக்காரன்ட்டு கொடுத்து தான் எந்த மருந்து அடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் மருந்து அடிச்சு விடணும். சரிண்ணே சரிண்ணே. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ பரவாயில்லையா? சும்மா இருந்தால் வீட்டு பக்கம் வரும். இப்போ 1 வாரமாக காணோம். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா உடம்பு சரியில்லையா கண்ணு அப்படின்னு சொன்னிச்சு. அதான் என்ன இப்போ நல்லா இருக்குதா? என்னம்மா பண்ணுறது, வயசாகுனா எல்லாம் உடம்பு முடியாது போகிறதான். நேற்று கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டுவிட்டு வந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னுச்சு. இந்த பனிக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சாட்டுங்குது. அது இல்லாமல் கால் வலி வேற. அந்தாண்ட எங்கேயும் போகிறதில்ல, படுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னிச்சு. சரி கஞ்சி குடிச்சுட்டு மாத்திரையை குடிமா, தோட்டத்து பக்கம் போயிட்டு வரேன்னுட்டு வந்துட்டேன். எங்க வீட்டம்மாவும் சோறு இந்தாங்க சாப்பிடுங்க, குடிச்சுட்டு மாத்திரையை கொடுங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு எதுவும் சாப்பிட முடியலையாட்டுங்குது. என்ன பண்ணும் பாவம். சரி நான் இருந்து மாத்திரை குடிக்க வச்சுட்டு அப்புறமா வாரேன், நீங்க முன்ன போங்க அப்படின்னு சொல்லிச்சு. அத்தாம நான் போயிட்டு இருக்கிறேன். கூட்டிட்டு போனீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி, நான் அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பாக்குறேன். சரிம்மா, அப்புறமே போய் பாருங்க. சரிம்மா, வெயில இருந்துச்சுன்னா அப்புறம் தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். நேரம் ஆயிட்டு நான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு இன்னும் மருந்து வேற போய் வாங்கிட்டு வரேன் நினைச்சா. அவர் எப்படி கிளம்புதுமா? நீங்க போய் வேலையை பாருங்க, நான் அப்புறமா போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வாரேன். ஏன் அந்த ஆயாவுக்கு எதுவும் உடம்பு முடியாமையே கிடந்துச்சு? நான் கூட பார்த்து இப்போ 1 வாரம் கிட்ட இருக்கும். பொழுதுனிக்கு கடைக்கு போவோம், அங்கங்கே வீட்டில் உட்காந்து நாயம் வச்சிருக்கேன். இப்போ நான் கூட பார்த்து 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. சரி, நான் எது கால் வலியா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டேன். நான் அப்புறம் நீங்கள் போக்கல ஒரு சத்தம் போடுங்க, 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போகும்போது சொல்கிறேன் வா.